என ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தம்பி வாக்கா, வந்து உட்காரு வா. நானே உன்னை பார்க்க வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீயே வந்துட்ட. என்னக்கா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? எல்லாம் சந்தோஷமான செய்தி தான் தம்பி. நம்ம சஞ்சைக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, அதான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கு என்னக்கா, நம்ம வயனுக்கு தங்கமான உள்ள கிடைக்கி. உன் வாய் முகூர்த்தா அப்படியே வலிச்சிருச்சுவா, தங்கமான உள்ளதான் கிடைச்சிருக்குது. என்னக்கா சொல்ற நீ? அதை நம்ம வள்ளிக்கண்ணோட கொழுந்தியா அந்த பிள்ளைத்த நம்ம சஞ்சைக்கு பேசி முடிச்சிருக்குது. ஓ சரிக்கா. அத கல்யாணம் ரெடியான உடனே முதல்ல உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வந்தேன். அப்பா, நீங்க அத்தை சொல்றத நம்பாதீங்க. என்னம்மா சொல்ற? ஆமா, கல்யாணம் ரெடியானத உங்ககிட்ட முதல்ல சொல்ல, ஊருக்கே தெரியும். கடைசியாக தான் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. நல்ல வேலை நீ தப்பிச்சுக்கிட்ட, இல்லாட்டி உன்னை பிடிச்சி என் பையனை கட்டி வச்சு உன்னை போட்டு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன். அத்தை, அதனால தான் கடவுள் அந்த வாய்ப்பை கூட எனக்கு கொடுக்கல போல. மருமவ வாயி ரொம்ப நீண்டுக்கிட்டு தான் போகுது. உங்க மருமகளாச்சே, அப்புறம் எப்படி அத்தை இருப்பேன்? இங்க வாரடி, இந்த வாய் பேசிக்கிட்டு இருந்தா போற பக்கம் ரொம்ப கஷ்டப்படுவேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ இந்த அத்தையை நினச்சி பார்ப்பேன், அத்தை அப்பவே சொன்னாங்களே அவங்க வச்ச கேட்டிருக்கலாமேன்னு. சரி அத்தை, கண்டிப்பாக உங்களை நான் நினச்சி பார்க்குறேன். அக்கா, அவதான் சின்ன புள்ள பேசிட்டு இருக்கா, நீயே அவ கூட கூட எசிலிக்கு பேசிட்டு இருக்க. விடேங்கா. அட, நானும் அவ கூட சும்மா விளையாட்டுக்கு தான்டா பேசினேன். என் மருமகளை எனக்கு தெரியாதா? இந்த வாய் தானே குழந்தையிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்குது. சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. காலையில் எந்திரிச்சோன்னே உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரிக்கா, போயிட்டு வரேன் மருமவளே. போயிட்டு வாங்கத்த, நான் பின்னாடியே வரேன். என்னாச்சுப்பா, ஏன் சோகமாக இருக்கீங்க? அம்மா இல்லாம வளர்ந்த என் அக்கா உனக்கு அம்மாவா இருப்பான்னு நினைச்ச. அந்த வாய்ப்பு உனக்கு கொடுப்பனை இல்லாம போயிருச்சு ஆத்தா. ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, நான் சஞ்சய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு கூட உனக்கு இல்லாமல் போச்சே. என்னப்பா பேசுறீங்க? சஞ்சய்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீங்க எப்படி யோசிக்கலாம்? அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கணும், எனக்கு அவனை பிடிச்சிருக்கணும். ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது. அது உங்களுக்கே தெரியும்ல. நான் உங்களுக்காக தான் அத்தை வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்கள் என்னை கேட்காமையே சஞ்சய்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எப்படி யோசிச்சிங்க? இது ரொம்ப தப்புப்பா. நீங்கள் இப்படி யோசிச்சிருக்க கூட கூடாது. என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற நீ? அதை ஏன்க்கா கேட்குற? இந்த தங்கம்மக்கா இருக்காருங்கல்ல, அவங்களோட பிள்ளையோட கொழுந்தியால் என் பையன் லவ் பண்ணுறேன். இது பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கதிர் என் பையனை போட்டு அடிச்சிட்டான்க்கா. பய உள்ள நல்லா இருந்த பையனை இப்படி கட்டு போட்டு உட்கார வச்சுட்டானேக்கா. இந்த ராகுல் எங்கேயோ போய் காலை ஒடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் படுத்துருக்கிற. இந்த அக்கா இங்கே வந்து புலம்பி உசுறு எடுத்துக்கிட்டு இருக்குது. என் மாமியார் என்ன ஏதுன்னு கேட்டு பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஐயோ, இவ்வளோ நடந்தமா நீ அவளை சும்மா விட்ட? நான் சும்மா விடுவேனாக்கா? போய் அவங்க வீட்டில் அந்த பிள்ளைய பிடிச்சி நல்ல 4 வாங்கிட்டேன். ஆனால் பிந்துவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் கதிர் அவன் தங்கச்சி அவ்வளோ தூரம் நம்புறான். அந்த புள்ள என் பையனை உருகி உருகி காதலிக்கிறா. இதை சொன்னால் அந்த பையன் நம்ப மாட்டேங்கிறான். ஐயோ, இது தெரியாமல் நாம் போய் சஞ்சய்க்கு அந்த பிள்ளைய முடிச்சு வைக்க பார்த்தோமே. நல்ல வேலை, இப்போவாது இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுதே. என்ன பேசிட்டு இருக்காங்க? மாமியார் என்னமோ சஞ்சய்க்கு பேசி முடிச்சிருக்குது கதிர் தங்கச்சின்னு சொன்னாங்க. இந்த பொம்பளை என்னமோ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் சரிப்பட்டு வரலையே. உன் நிலைமையே நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? அந்த பிள்ளைக்கு வேற பக்கம் நிச்சயம் ஆயிடுச்சு. தேவையில்லாமல் உன் பையனை மனசை போட்டு குழப்பி வைக்க வேண்டான்னு சொல்லு. என்னக்கா சொல்கிறீங்க? வேற பக்கம் நிச்சயம் ஆயிடுச்சா? அட ஆமாம்,
வள்ளி அவ தம்பி சஞ்சய்க்கே அவ தான் குழந்தையால கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவளும் சம்மதிச்சுட்டே வந்து பூவதில் வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு என் மருமவ அப்படி சொன்னா? எனக்கு ஒன்றும் விளங்கலை. சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டுக்கிறேன். கண்ணீரும் கம்பளியுமா வந்தது இந்த அக்கா. இப்போ பாரு எவ்வளோ ஆவேசத்தோடு போகுதுன்னு. எல்லாம் என் மாமியாரோட தனி திறமை. அழுங்காம போய் என்ன நடக்குதுன்னு போட்டு வாங்கிரோன்னு. அத்தை வந்துட்டா. அத்தை, என்னடி? உங்களுக்காக காப்பி கொண்டு வந்தேன். அதுக்கு எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? என்ன காப்பியெல்லாம் போட்டு கொண்டாந்துருக்கா? அதுவே கேட்காம கொண்டாந்துருக்கிறாளே, என்ன விஷயமா இருக்கு? ஐயோ, மாமியார் கிளவி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. விடக்கூடாது. அத்தை, சொல்லு மருமவளே, எனக்காக காப்பியெல்லாம் கொண்டாந்துருக்கிற. உனக்கு என்ன வேணும் கேளு. நான் என்னங்க அத்தை உங்ககிட்ட பெருசாக கேட்க போகிறேன். இந்த காப்பியை குடிங்க. ஐயோ, நம்ம மருமகளுக்கு நம்ம மேலே எவ்வளவு பாசம். கொண்டு வந்து காப்பி தண்ணி மட்டும் கொடுத்துட்டு போகிறாளே, என்ன ஏது விஷயத்தை கூட கேட்கல. அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசினா தான் ஆகு. என்ன இன்னும் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கு? மாமியார்னா நம்மளை கூப்பிட்டுருக்கணுமே. மருமவளே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏனுங்க அத்தே, சொல்லுங்க. எனக்கு அடுப்பங்கரையில் நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் கிடந்துட்டு போகுது. நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நாம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம். மருமவளே, எனக்கு இன்னைக்கு ஐர மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது. எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் செஞ்சு தாரியா? அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட்டு கொஞ்சம் போட்டுரு, அதுவே அருமையாக இருக்கு. எங்கிட்ட பேசினா மட்டும் எப்போ பாரு சோறு சோறு சோறு. இதை தவிர இதுக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்து இங்கிட்ட பேசினா அத்தனை ஊட்டுப்பழமே கறந்துருது. எப்படி என் மாமியாருக்கு மட்டும் எவ்வளவு திறமைன்னு தெரியலையே. என்ன மருமவளே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? அது ஒன்றும் இல்லைத்த. இப்போவே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லலாமா இல்லை அப்புறமா சொல்லிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்போ வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஃபோனை போட்டு சொல்லிடுறேன்.